Hello friends, welcome back to our channel. Last session நம்ம AutoCAD introduction video பார்த்தோம். இந்த செஷனில் AutoCAD சாஃப்ட்வேரை பற்றின tutorial ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AutoCAD ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். தென் அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் இன்டர்ஃபேஸ் பார்க்க போகிறோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாக நம்ம AutoCAD ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த யூஸ் இன்டர்ஃபேஸ் தான் வரும். இது நியூ ஃபைல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. தென் இது நம்ம ரீசன்ட் ஃபைல்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த ரீசன்ட் ஃபைல் டேப்ஸ் தான் இருக்கும். ஃபர்தராக நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண நம்ம வரைஞ்ச ட்ராயிங் ஃபைல்ஸ் எல்லாமே வரும். இது என்ன சொல்லுவோம்னா AutoCAD கனெக்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம க்ளவுடில் சைன்இன் பண்ணி நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இதில் எதுவும் ஃபீட்பேக் வேணும்னா நம்ம கம்பெனிக்கு அனுப்பிக்கலாம். தென் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டார்ட் பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெம்ப்ளேட் வேணும்னா இந்த டெம்ப்ளேட்டில் போய் AutoCAD டெம்ப்ளேட், ஆல்ரெடி AutoCAD டெம்ப்ளேட் செலக்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு வேறு எதுவும் டெம்ப்ளேட் தேவைன்னா நம்ம டெம்ப்ளேட் பிக் பண்ணிக்கலாம். AutoCAD டெம்ப்ளேட் 2Dக்கும் 3Dக்கு AutoCAD 3D டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எல்லாமே .dwt எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். நம்ம பிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நியூ ட்ராயிங் கொடுத்தா நம்மளுக்கு நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஃபைல்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பன் மெனுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் டேப், இன்செர்ட் டேப், அனோட்டேட் டேப், பேராமெட்ரிக் டேப் எல்லா டேப்பும் இருக்கும். தென் இதை குவிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இதை வியூ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதை கமாண்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது மாடல் ஸ்பேஸ் அண்ட் பேப்பர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம வரையக்கூடிய ஜென்ரலாக மாடல் எல்லாமே இருக்கும். இது அன்லிமிட்டட் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதை பேப்பர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம பிக் பண்ணிவிட்டு நம்ம பேஜ் செட்டப் மேனேஜரில் நம்ம என்ன பேப்பரில் எடுக்க போகிறோம், என்ன சைஸில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தால் அது நம்மளுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் நியூ ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்ளிகேஷனில் போயிட்டு நியூ ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு ட்ராயிங் பிக் பண்ணாலும் நம்மளுக்கு AutoCAD டெம்ப்ளேட் வரும். பிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அடுத்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இல்லைனா நம்ம குவிக் அக்சஸில் டூல் பாரில் உள்ள நியூ ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு நம்ம AutoCAD டெம்ப்ளேட் பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இல்லை நம்ம ஷார்ட்கட்னா Ctrl+N கொடுத்தாலும் நம்மளுக்கு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா இந்த ப்ளஸ் ஐக்கானை பிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபைல். இதை நம்ம எந்த நேம்லனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணது எப்படின்னா .dwgன்னு சேவ் ஆகும். நம்ம அந்த சேவ் பண்ணதுக்கும் அப்ளிகேஷனில் போய்ட்டு சேவ் ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன நேம் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது XYZன்னு ஒரு நேம் கொடுக்க போகிறோம்னா அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். XYZ கொடுத்துருந்தேன். இப்போ கொடுக்க போகிறது என்னென்னா .dwgன்னு ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம கம்பெனியில் நான் இன்னொரு கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன், அவங்களுக்கு 2018 இல்லை லோயர் வெர்ஷன் தான் இருக்குன்னா நான் சேவ் பண்ணும்போது இதை லோயர் வெர்ஷனாக அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த வெர்ஷனாக நான் சேவ் பண்ணியும் சென்ட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டோம்னா நான் எந்த டெஸ்டினேஷன் கொடுக்கணும் அங்கே சேவ் ஆயிரும். இல்லை ஆல்ரெடி நான் வரைஞ்ச ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் போய் ஓப்பன் ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு ட்ராயிங்கில் போய்ட்டு நம்ம எந்த ஃபைலில் ஃபோல்டர் இருக்கோ அதை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பனில் போய்ட்டு சாம்பிள் டயக்ராமில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இந்த சாம்பிள் டயக்ராமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதை நம்ம குவிக் அக்சஸ் டூல் பாரில் போயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை Ctrl+O ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், நியூ நேமில் சேவ் பண்ண போகிறேன். இது ஃப்ளோர் சாம்பிள் பிளான் இருக்குது. இதை நான் நியூ நேமில் சேவ் பண்ணதுக்கு நான் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், சேவஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சேவஸ் பிக் பண்ணிவிட்டு ட்ராயிங் பிக் பண்ணிவிட்டு இதை என்ன நேமில் சேவ் பண்ணோம்னா நான் பிளான் 1 அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். சேவ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நியூ நேமில் சேவ் ஆகும். லாக்காக இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஃபைலை நியூ நேமில் சேவ் பண்ணோம்னா நம்ம சேவஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சேவஸ் ஆப்ஷனில் போய்ட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைலை நம்ம எடிட் பண்ணிவிட்டு அதை நியூ நேமில் சேவ் பண்ணிக்கலாம். அது ஓல்டர் வெர்ஷனில் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும்.
அப்ளிகேஷனில் போயிட்டு நியூவை பிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா நம்மளுக்கு நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இதில் நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷன் பிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு ட்ராயிங் பிக் பண்ணிட்டா நம்ம எந்த ஃபோல்டரில் நம்ம ட்ராயிங் இருக்கோ அதை பிக் பண்ணிவிட்டு அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அப்ளிகேஷன் இந்த ஹோம் டேப்பில் ட்ராயிங் கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், அதை நம்ம லோயர் வெர்ஷனாக செட்டப்பில் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு தென் அது என்ன வெர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த வெர்ஷனுக்கு அது சேவ் ஆயிடும். கொடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். தென் கன்வெர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அது கன்வெர்ட் ஆயிடும். தென் ரெக்கவர். சப்போஸ் நம்ம சிஸ்டம் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெக்கவர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்ச டயக்ராமை பாதியிலேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கம்மிங் செஷனில் நம்ம இண்டிவிஜுவல் டூல்ஸை டெப்த்தாக பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டோ கொரீஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள்.